ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் நம்ம தாண்டி வர முடியும். இல்லைன்னா டக்குன்னு பயந்துருவோம். இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னால் அவரை பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, கைது பண்ணிட்டு போகும்போது பேதுருவை பார்த்து கேட்குறாங்க, நீயும் அவனோட கூட இருந்தவன் தானே அப்படின்னா பேதுரு என்ன சொன்னார்? ரொம்ப தைரியம், ஆமாம்மா நானும் அவர் கூட தான் இருந்தேன். என்னான்றப்பா அப்படியா கேட்டார். அவருக்கு என்ன வந்துச்சு? ஐயோ எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, நான் அவரை பார்த்தது கூட கிடையாது, அவர் வேற நான் வேற. உடனே எப்பா நீ சொல்கிறதான் அவர் வேற நான் வேறன்னு சொல்கிற, ஆனால் உன் பேச்சு என்ன செய்யுது? காட்டி கொடுக்குது. ஏன்னா இந்த இந்த பெந்தேகோஸ்தேக்காரவங்க பேசும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பேசும்போதே அப்படி பிப்ளிக்கலாக சில வார்த்தைகளை போட்டு தான் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி பேசும்போதே அது வந்துடும் நமக்கு, அந்த ஸ்லாங் அப்படி வந்துடும். கடந்த நாட்களில் நான் என்ன பண்ணேன்னு வாங்க. கடந்த நாட்கள்லாம் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. நம்ம பேசும்போது அப்படி சொன்னோம், கடந்த நாட்களில் நான் அப்படி இருந்தேங்க அப்படிலாம் சொல்லுவோம். இதை சொல்லும் போதே தெரிஞ்சிடுமே யார்? பெந்தேகோஸ்தே ஆளு. அதே மாதிரி தான் பேதுரு பேசியிருக்காரு. எனக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவர் சொல்லும் போதே தெரியுது, உன் பேச்சு என்ன செய்யுது, நீ இயேசு கிறிஸ்துவோட இருந்தவன்னு காட்டி கொடுக்குது. பயம், ஏன்னா பரிசுத்தாவி அவனுக்குள்ள இல்லை. அப்போ என்ன வரும்? பயம் வந்துடும். ஐயோ எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் எப்பொழுது பரிசுத்தாவியானவர் அவருக்குள் வந்தாரோ, இப்போ அவர் ஆவியானவரோட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறார்ல, அப்போ போய் சிறைச்சாலையில் தூக்கி பேதுருவை போட்ட உடனே சிறைச்சாலைக்கு போய் அவர் சும்மாவா இருந்தார்? அவரை ஏதோ இங்கே பாரு, யார் அந்த சேவகர்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த சிறைச்சாலை காவலாளிகள் சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்னை வெளியே விடுறோம், ஆனால் இந்த இயேசுவை பற்றி கொஞ்சம் கூட எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. ஆவியானவர் இல்லைன்னா ஆமாங்க சரிங்க நான் பேசவே மாட்டேங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அப்படியா, வெளியே வந்தவுடனே, சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தவுடனே என்ன பண்ணுறாரு? இயேசுவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்.